டாக்டர், இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் அவங்க கண்ணு திறக்காததுனால அவங்க கண்டிஷன் என்னன்னு எங்களுக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போ போய் பார்க்கலாம்ல? யா ஷூர். தேங்க்யூ டாக்டர். லக்ஷ்மி, என்ன ஆண்டி இது? ஏதோ சொந்த மனைவியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பிராக்டிக்கலா பார்த்தா சொந்த மனைவி தானே. அவளுக்கு இப்படி ஆனதும் ஏதோ அக்கறை இருக்கிற புருஷன் மாதிரி மித்ரா மாறிட்டான் பாரு. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்திருக்க. இதோட எல்லா திருஷ்டியும் போகணும். சுதீர், சுதீர், இவ எங்க போனானே தெரியலையே. தேவயானி, சீக்கிரம் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டோமா? உள்ள வாங்க. வா லக்ஷ்மி. மாம், லக்ஷ்மியை ரூம்ல தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி. லக்ஷ்மி வா. இவங்க ரெண்டு பேர் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மித்ரா இப்போ லக்ஷ்மியை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேர் இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடவுளே, மித்ராக்கு எப்பவுமே இதே மாதிரி லக்ஷ்மி மேல அன்பு இருக்கணும். இவங்க ரெண்டு பேரோட பந்தம் எப்பவுமே பிரியவே கூடாது. அதை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இத பத்தி நீ எதுவும் யோசிக்காத. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன கேளு, சரியா? என்ன லக்ஷ்மி, ஏதாவது வேணுமா? இல்லைனா ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஏதாவது கேட்கணுமா? சொல்லு லக்ஷ்மி. ஏதாவது கேட்கணும்னு நினைச்சு நீ கேட்காம இருக்கியா?
கேளு லக்ஷ்மி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, நீ ரெஸ்ட் எடு. மனிஷா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க? கோவம்லாம் இல்ல ஆண்டி, எனக்கு நானே நெருப்பு பத்த வச்சுக்கிட்ட மாதிரி எரியுது. அப்படி என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சுன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே ஆண்டி இருக்கீங்க. லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் இருக்கிற பந்தத்தை எப்படியாவது பிரிச்சிடலான்னு நான் ஒரு பிளான் பண்ணா, அது எனக்கும் மித்ராக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஏன் நல்லதுக்காக நான் பயன்படுத்தின ஆயுதம் என்ன ஏன் நெருப்புக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. ஆமா மனிஷா, யோசிச்சு பார்த்தா எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆக்சுவலா என்ன நடக்குது ஆண்டி? என் கெட்ட நேரம் என்ன பின்தொடருதா இல்ல அதிர்ஷ்டம் எப்பவும் லக்ஷ்மி கூட தான் இருக்கா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் நல்லது நடக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டி? மித்ராவை மனசார காதலிச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? இல்ல நான் மித்ரா கூட சேர்ந்து காலத்துக்கு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சது தப்பா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னமோ அவ என்ன பத்தி யோசிப்பான், என் காதல புரிஞ்சுப்பான்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. தைரியத்தை கைவிடாத மனிஷா. எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தன் இருப்பான். அதே மாதிரி எதிரில இருக்கிறவ எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். அது என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம இவ்ளோ நாளா லக்ஷ்மி நம்ம பக்கத்துல இருந்தானா மித்ராக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் எப்படி நம்ப வச்சோமோ, அதே நம்பிக்கைய வச்சு லக்ஷ்மிய நம்ம பழி வாங்கணும் ஆண்டி. எல்லாருக்கும் லக்ஷ்மி மேல விரக்தி வர அளவுக்கு செய்யணும். இன்னைக்கு நான் போட்ட என்னுடைய பிளான் எனக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஃபாலோ பண்ற ஃபார்முலா மட்டும் தப்பாகாது.